20D அக்ரிகார்ட்டில் பேட்டரி எப்படி மாட்டுறது, எப்படி உபயோகப்படுத்துறதுன்றது பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பேட்டரியில் ப்ளஸ் சைடு. அந்த ப்ளஸ் சைடு வந்து போடுறாரு. இது வந்து மைனஸ் சைடு. இதை வந்து நீங்கள் ஃபுல் டைட் பண்ணக்கூடாது, மீடியமாக டைட் பண்ணால் போதும். அதே மாதிரி ப்ளஸ்ஸு மைனஸு ரெண்டுத்தையும் வந்து டச் ஆகக்கூடாது, ஒன்றோட ஒன்று டச் ஆகக்கூடாது, எதுவும் மெட்டல் பாடி டச் ஆகக்கூடாது. உஷாராக பார்த்துக்கோங்க. அடுத்தது இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கியர் வந்து நியூட்ரல் இருக்குதான்னு பார்த்துக்கோங்க. 1வது கியர் 2வது கியர் இருக்குது, இது ஃபார்வேர்டு போகிறது. பின்னாடி -1ன்றது வந்து ரிவர்ஸ் போகிறது. இப்போ ரெட் கலர் லிவரை வந்து நீங்கள் ஒரு வாட்டி கீழே அழுத்தி விடுங்க. அது சப்போஸ் நிற்கலனா நம்ம ரீகாயில் கொஞ்சம் லைட்டாக இழுத்து விட்டிங்கனாக்கா நின்றுடும். ஆக்சிலேட்டரை கொஞ்சம் ஃபுல்லாக வச்சுக்கோங்க. அடுத்தது ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ஸ்டார்ட் ஆகிடும் நச்சுன்னு. அவ்வளோதான். ஆக்சிலேட்டர் வந்து திட்டமாக மாற்றிக்கோங்க. இது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னா, இது வந்து நீங்கள் 2 வீலர் மாதிரி தான். கிளச்சை பிடிச்சிட்டு கியர் போட்டு கிளச்சை விட்டிங்கன்னா, லேசாக விட்டிங்கன்னா போகும். அவ்வளோதான். அது மாதிரி ரிவர்ஸ் வரணுன்னாலும் அதே மாதிரி தான். கிளச்சை பிடிச்சிட்டு கியர் மாற்றிட்டு ரிவர்ஸுக்கு வந்து கியர் மாற்றினதுக்கப்புறம் கிளச் லேசாக விட்டிங்கன்னா ரிவர்ஸ் வரும். ஸ்பீடில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் டோட்டல் ஸ்பீடு 2 ஸ்பீடு இருக்குது. ஹை ஸ்பீடு, லோ ஸ்பீடு 2 இருக்குது. எது வேணுமோ செலக்ட் பண்ணிக்கலாம் நீங்கள். இன்ஜின் ஆயில் எவ்வளோ ஊற்றுறதுன்றதை பார்ப்போம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து அந்த நாபை கட்டிட்டு அதில் 1.25 லிட்டரு 2040 ஆயில் ஊற்றணும். கீழே காமிக்கிறாரு, அது வந்து ட்ரெயின். ஆயில் இறக்கணுன்னா அந்த போல்ட்டை லூஸ் பண்ணி இறக்குனீங்கனாக்கா கீழே வந்துடும் ஃபுல்லாக. இந்த நாபில் இதில் கியர் பாக்ஸ் ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா 90 கிரேட் ஆயில். அதில் லேசாக வழிகிற அளவுக்கு ஊற்றுங்க. அப்ராக்சிமேட்லி 2 லிட்டர் கொள்ளும். இது வந்து கீழே காமிக்கிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயின் போல்ட்டு. ஆயில் கீழே இறக்கிறதுக்கு. இறக்கிட்டு திருப்பி புது ஆயில் ஊற்றுறதுக்கு நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த கியர் பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா சைடில் இருக்குது பாருங்கள், அந்த நாபை காமிக்கிறாரு பாருங்கள். அந்த நாபை கட்டிட்டு அதில் ஃபுல்லாக வழிகிற அளவுக்கு ஊற்றினா போதும். கிட்டத்தட்ட ஒரு 2 லிட்டர் கொள்ளும். அது காமிக்கிறாரு, அது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயின் போல்ட்டு. இப்போ வந்து பிளேட் மாட்டுறதை காமிக்கிறாரு. உங்களுக்கு வந்து ரிவர்ஸில் போட்டு ஓட்டும்போது வசம் வந்து கத்தி எந்த வசம் வரணுன்றதை பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஒரு ஹோல் வந்து அந்த ஹோலுக்கு நேராக பின்னை போட்டு அதில் ஒரு ஸ்னாப் பின் போட்டுக்கணும், கரண்ட் வெளியே வராமல் இருக்கிறதுக்கு. 2 பக்கமும் அதே மாதிரியே போட்டுக்கலாம். நீங்கள் ரிவர்ஸ் போட்டு ஓட்ட போகிறீங்கன்னா கத்தி வசம் வந்து எந்த பக்கம் வரணுமோ பார்த்து அந்த மாதிரி போட்டுக்கோங்க. இந்த ரோட்டோவேட்டர் கியர் பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 3 கியர் இருக்குதுங்க. அதில் வந்து ஃபார்வேர்டில் ஒரு கியரு, ரிவர்ஸில் 2 கியர். மைனஸ்ன்னு போட்டுக்கிறது வந்து ரிவர்ஸு. -2 வச்சுட்டு நீங்கள் ரிவர்ஸில் போட்டுட்டு ஓட்டினீங்கன்னா உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் நல்லா புல் அதிகமாக இருக்குதுன்னா -2ல் போட்டு ரிவர்ஸில் போட்டு நல்லா ஸ்பீடு வச்சுட்டு ஓட்டிக்கோங்க. புல் அதிகமாக இருந்ததுன்னா சுக்கலாக வெட்டி போட்டுரும். ஃபார்வேர்டு ஒன்றாலும் போட்டு ஓட்டலாம், பட் உங்களுக்கு மேக்ஸிமம் ரிவர்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா வெல் அண்ட் குட். இது 0ன்றது வந்து நியூட்ரல். அதே மாதிரி இதில் வந்து டெப்த்து செட் பண்ணுறது எப்படின்றத பார்க்குறோம். அது பார்த்தீங்கன்னா அந்த பின்னை லூஸ் பண்ணிட்டு பின்னை லேசாக திருப்பிட்டு விட்டிங்கன்னா அடுத்த டெப்த்துக்கு போயிடும். அதே மாதிரி அடுத்த பின்னை லூஸ் பண்ணிட்டு விட்டிங்கனாக்கா அடுத்த இதுக்கு போயிடும். இந்த மாதிரி டெப்த்து வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸி தான். இது வேலை முடிச்சதுக்கப்புறம் ஃபுல்லாக கீழே இறக்கிட்டு அந்த பின்னை அந்த பக்கம் தள்ளி விட்டிங்கனாக்கா லாக் ஆகிடும், அப்படியே நின்றுடும். அப்படியே நீங்கள் ரோட்டில் ஓட்டிகிட்டு போகலாம். இது வந்து டிச்சிங் பிளேடு மாட்டுறது எப்படின்னு காமிக்கிறாரு. ரிவர்ஸில் போட்டு ஓட்டுற மாதிரி தேவை இருந்ததுன்னா நீங்கள் அவர் போடுற சைடுக்கு ஆப்போசிட் சைடு வசம் பார்த்து போடுங்க. இவர் வந்து ஃபார்வேர்டு போடுற மாதிரி போடுறாரு. ரிவர்ஸில் ஹை ஸ்பீடு ஓடுன்றதுனால நீங்கள் ரிவர்ஸில் போட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து நான் ஜாஸ்தி மண்ணை வாரி போடும் ஈஸியாக.
இப்போ வந்து நீங்கள் வீல் கழட்டி மாட்டணுன்னாக்கா அதுக்கு ஒரு ஜாக்கி ஒன்று கொடுப்பாங்க. அந்த ஜாக்கியை எப்படி இப்போ யூஸ் பண்ணுறதுன்றதை காமிக்கிறாரு. இந்த மாதிரி போட்டு அழுத்தி விட்டிங்கனாக்கா மேலே தூக்கும். டயர் கழட்டத்தை இருந்தால் கழட்டிக்கலாம், இல்லை நீங்கள் கேஜி வீல் போடுறதா இருந்தாலும் போட்டுக்கலாம். அந்த மாதிரி வேலைக்கு இவங்க உபயோகப்படுத்திக்கலாம். இதை கழட்டி போடும்போது உங்களுக்கு தான் மட்டும்தான் தேவைப்படும் உங்களுக்கு. நன்றி.